Why is the Himalayan region poor in mineral resources? இமயமலை பகுதியில் கனிம வளங்கள் ஏன் குறைவாக உள்ளன? பாறை அடுக்குகளின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பு சீர்குலைவை அதை சிக்கலாக்கியுள்ளது. இது படிக பாறைகளால் ஆனது. நிலப்பரப்பு கனிமங்கள் எடுப்பதை கடினமாக்குகிறது. தட்பவெப்பநிலை கனிமங்கள் எடுப்பதற்கு ஏற்றதல்ல. So which is the answer for this? பாறை அடுக்குகளின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கலாக்கியுள்ளது. இது படிக பாறையால் ஆனது. நிலப்பரப்பு கனிமங்கள் எடுப்பதை கடினமாக்குகிறது. தட்பவெப்பநிலை கனிமங்கள் எடுப்பதற்கு ஏற்றதல்ல. நீங்கள் கனிம வளங்களை எங்கெடுத்தாலும் அது சிக்கலாக தான் இருக்கும். ஓகே, எந்த இடத்துலையுமே நீங்கள் வெட்டி தான் எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் நிலத்தை தோண்டி மைனிங் பண்ணி போய் எடுக்கிறீங்க. அது மைனிங் பண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த குழி வந்து சரிஞ்சு விழுந்ததுன்னா மொத்தமாக எல்லாரும் அவுட்டு. அடிக்கடி நம்ம அதை பார்க்குறோம். ஓகே, அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நிலப்பரப்பு கனிமங்கள் எடுப்பதை கடினமாக்குகிறது. எல்லா கனிமத்துக்குமே அப்படிதான் இருக்கு. நாம கேட்கறது ஹிமாலயாஸுக்கு ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குறோம். தட்பவெப்ப நிலை கனிமங்கள் எடுப்பதற்கு ஏற்றதல்ல. கிளைமேட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நம்மளுக்கு அதை விட முக்கியம், நம்மளுக்கு கிளைமேட் இந்தியாவில் மழை பெய்யறதே ஒரு 3 மாதம் 2 மாதம் தான் மழை. அதுக்கப்புறம் எப்பவுமே மழை இல்லை. நமக்கு தட்பவெப்பநிலை பிரச்சனையே இல்லை. ஹிமாலயாஸில் அதோட ஹிமாலயாஸில் நம்மளுக்கு பனிப்பொழிவு இருக்கு. பட் நீங்கள் அது ஹையஸ்ட் ரேஞ்சு போனால் தான் ஒரு 6000 மீட்டர்ஸ் போனால் 4000 மீட்டர்ஸ்க்கு மேலே போனால் தான் வந்து பனி. பட் அதுக்குள்ள இருக்கிற ஹிமாலயாஸ் நீங்கள் கனிம வளத்தை எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை. இது படிக பாறைகளால் உருவானது, செடிமெண்டரி ராக்ஸ். அது நல்லதானே? கிறிஸ்டலைன் ராக்ஸ், படிக பாறைகள், கிறிஸ்டலைன் ராக்ஸ். சரி, அப்படி இருக்கிறனால தான் நாம போய் எடுக்கவே போறோம். கிறிஸ்டலைன் ராக்ஸ், டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் இருக்குது அங்கே, அதெல்லாம் நம்ம எடுக்கவே போறோம். ஓகே, அதுவும் இல்லை. பட் பாறை அடுக்களின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பு சீர்குலைத்து அது சிக்கலாக்கியுள்ளது. ஓகே, ஹவு இது எப்படி நடக்குது? இது இது வந்து இப்படி இருந்த ஒரு சாதாரணமா இப்படிதான் இருக்கு நிலப்பரப்பு. பட் பிகாஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இப்ப இருக்க நிலப்பரப்பு மேலே எழுந்து இது மாதிரி மாறுது. இதுக்குள்ள நம்ம இப்படி இருக்கும் பொழுது, நிலப்பரப்பு இப்படி இருக்கும் பொழுது ஒரு லேயர் ஒரு மினரல், இன்னொரு லேயர் இன்னொரு மினரல், இன்னொரு லேயர் இன்னொரு மினரல், இப்படி லேயர் பை லேயரா மினரல்ஸ் இருந்துச்சு. இப்ப இது இப்படி எழும்பி மலையா வந்து நிக்குது. அப்ப என்ன ஆகும்? மினரல்ஸ் எல்லாம் இந்த ஆர்டர்ல இந்த நிலம் தான் இப்படி மாறுது. ஓகே, இதோட இது நிக்கல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ல இப்படி இருக்கிறது மலை இப்படி திரும்புது. இட் இஸ் கமிங் லைக் திஸ். தேர்ட் ஸ்டேஜ்ல இது மொத்தமா விழுந்து இட் இஸ் கமிங் லைக் திஸ். இப்படி நடந்துட்டே இருக்கு. பல கோடி வருஷமா இந்த மலை வந்து இப்படி போயிட்டே இருக்கிறதுனால பல நூற்றாண்டுகளில் இதுக்குள்ள இருக்கிற கனிமங்கள் இடம் மாறிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு, அதுக்கப்புறம் இது இங்கே வந்துச்சு. ஜஸ்ட் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த கனிமத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டேஜ், இது தேர்ட் ஸ்டேஜ். ஓகே, இந்த செகண்ட் லேயர் இருக்கிறது இப்போ அது வந்து என்ன ஆயிடுச்சு? இங்கே வந்துருச்சு. சம்திங் லைக் திஸ். ஓகே, அதுக்கப்புறம் அது உடஞ்சு பல இடங்கள்ல மாறி போயிருக்கு. ஓகே, அப்போ இது மாதிரி என்ன ஆகுதுன்னா பல கனிமங்கள் மேலே கீழே ஏறி இறங்கி அதோட இடத்த வந்து மாற்றிக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு இப்போ கோல் வேணும், நிலக்கரி தான் வேணும். ஓகே, நீங்கள் நிலக்கரியை தோண்டி எடுக்க போகிறீங்க. இந்த இடத்துல நிலக்கரி தோன்றீங்க. நிலக்கரி எங்கே இருக்குது? இந்த ஸ்டேஜில் நிலக்கரி இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் லெட்ஸே அலுமினியம் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் லெட்ஸே உங்களுக்கு வந்து பெட்ரோல் இருக்குது, இல்லை வேறு எதாவது இருக்குது. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் ஒரு 30 வருஷம் நிலக்கரியாக எடுக்கிறீங்க. சூப்பர், நிலக்கரி இங்கே இருக்குது, நிலக்கரியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் தோன்றீங்க. தோண்டி எடுத்து அலுமினியம் எல்லாம் எடுக்கிறீங்க. எடுத்தாச்சு, பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கிற இடத்துல நீங்க தோண்ட நிலக்கரியாக வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தோண்ட அலுமினியமா வருது. அது பிரச்சனை இல்லை. பட் இங்க இருக்கிற இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற நிலத்தை தோண்டினீங்கன்னா ஒரு வருஷம் நிலக்கரி வரும், அடுத்த வருஷம் அலுமினியம் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் திரும்ப நிலக்கரி வரும். ஏன்னா இடப்பெயர்ந்து மாறி போயிருக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு இதுதான் சிக்கலை கொடுக்குது. இமயமலையில நம்மளுக்கு அதிகப்படியான மினரல்ஸ் இருக்கு, கனிமங்கள் இருக்கு. பட் ஆனா அது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான விஷயம். நம்மளுக்கு பயன் இல்லை, அதை நம்ம எடுத்து ஒரு பயனும் இல்லை, ரொம்ப காஸ்ட்லி நம்ம எடுக்கிறது. இப்போ நிலக்கரி சுரங்கம் தோன்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அலுமினியம் சுரங்கம் தோன்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு,
பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்கள் மெத்தட் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்க முடியுமா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஏ.